ஹலோ, ஒரு சின்ன கேள்வி. நீங்க அனலாக் உலகத்திலயும் வளர்ந்து டிஜிட்டல் உலகத்திலயும் வளர்ந்தவரா? அப்படின்னா இந்த விளக்கம் கண்டிப்பா உங்களுக்காக தான். ஆமாங்க, ரெண்டு வித்தியாசமான டெக்னாலஜி உலகங்களுக்கு நடுவுல ஒரு பாலமா இருக்கிற சென்னியல் தலைமுறையோட ஒரு தனித்துவமான சக்திய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பக்கம் அந்த பழைய ரோட்டரி போனை சுத்தி டயல் பண்ண அந்த ட்ரிங் ட்ரிங் சத்தம், இன்னொரு பக்கம் முதல் தடவையா மைஸ்பேஸ்ல லாகின் பண்ண அந்த மொமெண்ட். ஆமா, உங்க குழந்தை பருவம் முழுக்க முழுக்க அனலாக், ஆனா வாலிப பருவம் அது டோட்டலா டிஜிட்டல். இந்த ரெண்டு அனுபவம் தான் ஜின்னியல்ஸோட ஸ்பெஷல் அடையாளம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃபோன்கள், ஃப்ரெண்ட்ஸுக்காக ஸ்பெஷலாக ரெக்கார்ட் பண்ண மிக்ஸ்டேபுகள், அப்புறம் திருமுனையில இருந்த புதுப்பே ஃபோன்கள்னு ஒரு அமைதியான உலகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்கள், ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டுகள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஒரு பரபரப்பான டிஜிட்டல் உலகம். இந்த ரெண்டு உலகத்திலையுமே வாழ்ந்தவங்க தான் சென்னையல்ஸ். அப்போ அசலான கேள்வி இங்க தான் வருது. ஒருத்தரோட மூளை வளர்ற அந்த முக்கியமான வயசுல இந்த ரெண்டு உலகமும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது என்ன நடக்கும்? இது ஒரு பின்னடைவா இல்ல இது ஒரு பெரிய பலமா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். இதுக்கு பதில் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அடேங்கப்பா, என்னடா பெரிய வார்த்தையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை ஒரு தசை மாதிரி. புதிய அனுபவங்கள், புதுசா கத்துக்கிற விஷயங்கள், புது சூழல்கள், இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சென்னியல்ஸோட மூட வளர்ந்த அந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எவ்வளவு வேகமா மாறுச்சுன்னு. 1985ல உலகம் முழுக்க முழுக்க அனலாக். 10 வருஷம் போராட்டி 1995ல அந்த டயல்-அப் இன்டர்நெட்டோட கிச் கிச் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஆனா 2005க்குள்ள சோஷியல் மீடியா ஒரு புது டிஜிட்டல் அடையாளத்தையே நமக்கு கொடுத்துருச்சு. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, ஒரு பெரிய டெக்னாலஜி வெடிப்பே நடந்துச்சு. இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இந்த மிகப்பெரிய மாற்றம் ஒரு குறையே கிடையாதுங்க. நிஜம் சொல்ல போனா இது சென்னியல்ஸோட மூளைக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல், ரொம்ப தீவிரமான ட்ரைனிங் மாதிரி. இதைத்தான் நாம சென்னியல் சூப்பர் பவர்னு சொல்றோம். இது வேற ஒன்றும் இல்ல, அனலாக் சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிஜிட்டல் சிஸ்டத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தால உருவான ஒரு செம்ம திறமை. அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு பவர். இது ரெண்டு மொழி சரளமா பேசுற மாதிரி தான். சரி, இந்த சூப்பர் பவர் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா? சென்னியல்ஸ் அனலாக் டிஜிட்டல்னு ரெண்டு மொழியிலையுமே நல்லா பேசுவாங்க. அவங்களால பழைய டெக்னாலஜியோட லாஜிக்கையும் புரிஞ்சுக்க முடியும், அதே சமயம் புதுசா வர்ற ஆப்ஸையும் ஈஸியா கத்துக்க முடியும். இதனாலேயே அவங்களால பழைய தலைமுறைக்கும் புது தலைமுறைக்கும் நடுவுல ஒரு சரியான பாலமா இருக்க முடியுது. ரெண்டு தரப்பையும் சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. சென்னியல்ஸ பத்தி இருந்த பழைய பார்வைய மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவங்க ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட பொருந்தாத தலைமுறை இல்ல. அவங்க தான் அந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் போன்ற தலைமுறை. இதுதான் புது ரியாலிட்டி. இது ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. இந்த ஐடியாஸ் எல்லாம் முழுசா உங்களுக்குள்ள இறங்கணும்னா இந்த விளக்கத்தை இன்னொரு முறை பாருங்க. நிச்சயமா ஒவ்வொரு தடவையும் ஒரு புது விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த விளக்கம் உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சா? அப்போ மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்கள மாதிரி இருக்கிற உங்க சென்னியல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா நீங்க இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நீங்க ரெண்டுக்கும் நடுவுல பொருந்தாதவங்க கிடையாது. நீங்க ஒரு மிக முக்கியமான அவசியமான பாலம். உங்க அனுபவம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்படி வேகமா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல உங்ககிட்ட இருக்கிற இந்த ஸ்பெஷல் அனுபவத்தை வச்சு நீங்க என்ன மாதிரியான பாலமா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.